நதிய போல உன்ன ஆடி வந்து கூட வேணும் நெஞ்சமெல்லாம் கெஞ்சுதடி அஞ்சுதலே ஆரம்புதே. அடியே பொண்ணு தாயே, வாக்கப்பட புருஷ வீட்டுக்கு போனவ என்னைக்கு வந்த? வீரவண்டி திருவிழாவுக்கு எங்க ஆட்டா கூட்டி வந்துச்சு. அடியே மாப்பிள்ளை, போன வருஷம் வீரவண்டி திருவிழாவில கறி போடுறோம்னு சேவறுத்து காலு கழுத்து கூட கிடைக்கல. இந்த வருஷம் எப்படி கோழி குஞ்சா இப்படி ஏனாசி பேசுவது தெரியுமில்ல? இந்த வருஷம் 2 வெள்ளாட்ட கடை முடிச்சு வச்சிருக்கல, எலும்பு கடிக்கிறதுக்கு பல்ல தீட்டி வச்சுக்கோல. குடும்பத்தோட போறா இருக்கு. ஆடுறவன் கிறுக்கு பேரா இருக்கேன். பாரிஜாதம்ல ஆட போறா, கூட்டம் கொஞ்சமா இருக்கு. வெரசா போனா தாடா இடம் பிடிக்க முடியும். வாழை ஏலே சொன்னா கேள்றா, புள்ள இப்பவோ பிறகோ பிறக்காப்புல இருக்கு, விட்டுட்டு போடா. நீ சும்மாராத்தா, பாரிஜாதம் ஆட்டம் பார்க்க கொடுத்து வைக்கணும். என்னமா ஆடுறான்னு நேரத்தோட கடத்தலுக்கு போய் ரிப்பன வளையலாம் பொண்ணு வாங்கிட்டு போலவா. மாங்குயிலே போகுது மாட்டேன். வரக்கூடாத நேரத்துல நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அறிவில்ல உனக்கு? அதெல்லாம் இருந்தா உன் மத்தியில ஜீவிக்க முடியுமா? பாப்பமா நோக்கு 50. சரசா எங்க இருக்க? மூலையில நிக்கிறியா? நோக்கு 50. பலஜா நோக்கு 50. ருக்கு உங்ககிட்ட விஷயம் இருக்கு, அதனால 250 ரூபாய் புடிச்சுக்கோ. எனக்கு மட்டும் இதுக்கு 250? சும்மாவா கொடுப்போம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஆனாலே பாரிஜாதம் அவளா பண்ணையாருக்கு செட்டப் பண்ணணும். அது உன்னாலதான் முடியும். 10,000 ரூபாய் தரேங்கிறாரு. இது மட்டும் செட்டப் பண்ணிட்டா உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். பண்ணையார் கொடுத்து வச்சவர். பாரிஜாதத்தோடய ஃபர்ஸ்ட் நைட். இந்த அப்படி எனக்கு இவ்வளவு கமிஷனா? பாரிஜாதம் அப்படிப்பட்டவல்ல. ஏண்டா பண்ண என்னவோ பாரிஜாதத்தையே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன் வாடான்னு வந்து பார்த்தா ஒரு வெங்காயத்தையும் காணும். குடிக்கல போய் அப்பனுக்கு பாதி வச்சுட்டு குடிக்காம அமிட்டையும் குடிச்சிட்டியாடா படுவாவி. சொல்லுடாப்பா. 10,000 ரூபாய் கொடுத்து பாரிஜாதா வாடின்னு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டா. நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், இவளை இப்படி விட்டுட்டா எல்லாத்துக்கும் ஊருக்கு இலக்கணம் பெறும்ல. உங்க அப்பா என்ன கேன பையன் நினைக்கடா அவன? நான் கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டால. இந்த ஊர்ல இனிமேல் எப்படி ஆடுறான்னு பாத்துக்கிறேன். என்னையா? ஆமா, அவன் தான் ஊர் குடிய கெடுக்கிறவ. நீ யாரு குடிய கெடுக்க அவன் பின்னால போற? வேற யாரு குடி கெடுக்க போறப்ப எல்லாம் உங்க குடியத்த பட்டியாரு பட்டடத்துல இருந்து பிரெக்டான்ஸ்ல பிரெக்டான்ஸ் அவ 6 மாசத்துக்கு புக் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது 5,000 ரூபாய் கொடுக்க போறேன். இனிமே அப்படி பாருங்கள பக்கத்துல இருந்து கட்டிக்கிட்டு சூப்பர் அடிச்ச பட்டியா தூங்க. சிப்பி எலும்ப கலட்டி சோப்பு வச்சு குடிச்சு போவேன். ஆமா, யாருன்னு நினைச்சேன்? என்ன தாய்ப்பால் இருக்க எவனாவது நாய்ப்பாலை தேடி போவானா? அப்படி கேளு. இவனுங்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு புள்ள பெத்த உடனே அழகு போயிருச்சுன்னு அடுத்தவளை தேடி போற சாதி. அதான் ஆயுசு பூரா அரிதாரத்தையே நம்பிக்கிட்டு இருக்க நம்ம வயிற்றுல அடிக்க பாக்குது. ஏப்பு பட்டணத்து ஆட்டம்னு சொன்னீங்களே, அதுல எத்தனை வகையான ஆட்டம் இருக்குன்னு எடுத்து விடுங்க பாப்போம். அப்படி அதுக்கப்புறம் பறக்க ராக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அம்பிடுத்தேன். அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல. அப்பு நாங்க ஆடுற ஆட்டத்துல எத்தனை வகையான ஆட்டம் இருக்குன்னு எடுத்து சொல்லட்டேன். சொல்லு. என்ன சொல்லிருவோமா? கேட்டுக்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், கும்மி ஆட்டம், கோலாட்டம், மந்தி ஆட்டம், மரக்காலாட்டம், மாசி பொட்டி ஆட்டம், மகுடாட்டம், மாடுபுடி ஆட்டம், மாரடிப்பு ஆட்டம், கடுவாயாட்டம், கரடி ஆட்டம், காமன் எரிப்பு ஆட்டம்,
புலியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், வெள்ள கொடையாட்டம், ஆளியாட்டம், சிலம்பாட்டம், சாமியாட்டம், பேயாட்டம், தேவராட்டம், சேவா ஆட்டம், பனையூர் அம்மனாட்டம், குறவன் குரத்தியாட்டம், கனியான் கூத்து, பத்மசாலியர் கூத்து, தோல்பாவை நிழல் கூத்து, தெருக்கூத்து. இம்புட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சது இம்புட்டுதான். இன்னும் எனக்கு தெரியாது எம்புட்டோ இருக்கு. ஆட்டத்தில் தான் இத்தனை வகை நினைக்கிறியா? பாட்டுலயே அப்படித்தான் கேக்குறியா? கடைக்காரனே, இந்த பாரிஜாத வீடு எங்க இருக்குங்க? கரகாட்டாத பாரிசாதமா? ஊர்ல திருவிழாவாக்க. திருவிழாவா? பொண்ணு பார்க்க போகணுங்க. வெறுங்கையோட வந்தா எப்படியா தெரியும்? தெருமுனையில ஒரு முழம் பூ வாங்கிட்டு பா. உனக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு பாரிஜாதத்தை பழனிசாமி கட்டி கொடுத்தா நான் இந்த மாதிரி சங்கிலி சரடெல்லாம் போட்டுக்க முடியுமா? அவளை வச்சுதானே நமக்கு பொழப்பு. உங்க அம்மா கிட்ட சொல்ல ஐயா. என்னத்த சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுச்சுல, அவ சொல்றதுல என்ன தப்பு? அதுக்கு காலம் பூரா என் மகளே உழைச்சு கொண்டாந்து உங்க பக்கத்துல கொட்டணுமாக்கும். அவளுக்கு ஒரு குடும்பம், குழந்தை குட்டின்னு வேண்டாம்? ஏன் பொம்பண்டாட்டி நல்லா தானே இருக்கிறா? அவளை போய் ஆடி சம்பாரிச்சு கொண்டாந்து மினுக்க சொல்லு. எங்க அதானே, உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணா உரைக்கும். மாட்டு ரத்தம் தானே. ஏத்த பாரிசாதத்தை எனக்கு கட்டி கொடுக்க வேண்டியதான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டேன். என்ன இப்படி ஏச்சு விட்டீங்களே? ஆமாடா, நீ உழைச்சு கொண்டாந்து போட்ட. உன் தங்கச்சி உட்கார்ந்தே தின்னு அழிச்சா. பத்தாத்துக்கு என் மக சம்பாதிச்சதையும் சேர்த்து அழிச்சா. என் மக லட்சணத்துக்கு நீ பொருத்தமான புருஷனாடா. அவங்க எம்பிட்டு பெரிய ஆட்டக்காரவங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்தாங்க காப்பி தண்ணி, சீனி காப்பி. கல்வத்தேவர் கடையில போய் நானே வாங்கி வந்தேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. உள்ள ஏதோ பிரச்சனை போறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மகதான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. பாரிசாதம், பாரிசாதம், ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் உங்களுக்கு முகமெல்லாம் இப்படி வேக்குது? வெக்கம் தான். நானே இப்பதான் பாக்குறேன். சும்மா இருங்க அங்கிட்டு. எதை சொல்லணும் சொன்னிய சொல்லு. சொல்லாதா? அது அது ஒண்ணும் இல்லைங்க அப்பனு. அந்த காலத்துல இந்த பட்டம்மா கரகத்தை தூக்கி தலையில வச்சேன்னா 18 பட்டி சனமும் கூடுமுங்க அப்பனு. நான் தான் தவளு. இந்த சில்லாவுல எந்த மூலையில போய் கேட்டாலும் என் பேரு தெரியுமுங்க. இப்ப அதை விட சாஸ்தியா என் மகளுக்கு பேர் இருக்குங்க. அது உங்களுக்கும் தெரியும். அந்த பேரும் புகழும் அவளோடவே போயிடப்படாதுங்க. அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள ஆத்தாளையும் பாட்டியும் மிஞ்சுற அளவுக்கு பேர் எடுக்கணும். அது வரைக்கும் என் மக ஆட்டத்தை நிறுத்த மாட்டா. அதுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை மூச்சிடலாம். இல்லைண்டா என் மக சம்மதிக்க மாட்டா அப்படின்னு. வயிற்று பொழுப்புக்காக தொழில் பண்றவன் தானா? ஆத்ம சுகத்துக்காக ஆடுறவன். உங்க மகளா ஆட்டத்தை நிறுத்துற வரைக்கும் அவளை ஆட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்ன பாரிஜாதம், வீட்டுல யாருமே இல்லைன்னு பாக்குறியா? சொல்றேன், எனக்கு நீ தாரமா இருந்தா மட்டும் போதாது, ஒருத்தனுக்கு தாயாவும் இருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். மாப்பிள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா இருமாமா. போடா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. மாப்பிள மாப்பிள, இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது எடுத்துக்கிடுமா? கடன் கொடுத்தா தோத்துருமாமா. போடா, உள்ள தலையை நீட்டிட்டு. மேனர், ஜாக்கிரதையாடுங்க. அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ, 2 செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ, சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லிருக்கணும்ல. அடிச்சவே போறதுக்கு சீக்கிரமா. என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. அடிச்சாச்சு, காசு எடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கடவாப்பல்ல எடுத்துருவேண்டா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கடவாப்பல்ல எடுத்து எங்கிட்ட காட்டு பாப்போம். யாருகிட்ட? அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? கோழி பெரட்டு மாப்பிள.
புடி. அவ பாக்கெட் இருந்து காசையும் எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள. சாராயத்தை குடிச்சதுனால அண்ணன் கோட்டைசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கிறேன். குடுறா குடுறா. சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வட நாள் ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. மாப்பிள, நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாளுக்கு அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. எல்லாரும் ஓடுறீங்க. விட்டா இன்னைக்கு பெசஞ்சு எடுத்துருவானு போல் இருக்கு. இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற 4 கால நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இன்னொரு அடி அடிப்போம். விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கைய கால வாங்கி போடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிருவோம். மாப்பிள, என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரடு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சே சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக நீதாமாமா. யாரு? நானு. இல்லன்னா இதுக்கு முன்னால தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா இரு மாப்பிள. இப்ப கடையில போய் குடிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள, 2 பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒண்ணையும் காணோம். இதுல உனக்கு வேறையா? ஆமா, என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அடிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன? உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யாரு என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனு விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள? நீ சும்மா இருமாமா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. டேய் மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பெஞ்சிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏமாமா கூட்டாரம்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்தேன், பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போல இருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இல்ல, அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சிட்டு தர்றேன். பாத்தீங்களா? நீ பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே. அந்த தவுளுக்கார செய்யற வேலையை பாருங்க. குடுறா. நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான். நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னையெல்லாம் நம்பி குடுக்கிற தப்பியா? தமிழ் கிளிய போகுது. மாப்பிள, பெருச்சாடு குடிய கெடுத்துட்டான்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவா. அதுவும் ஒன்ன விட்டுருவா. என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டுக்கு போய் வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுதும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம 2 பேரும் உள்ள போயிடலாம். அவன் தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. ஐயோ
உங்களை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னல, மரியாதை வெளியில போயிடுங்க. அண்ணா நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன், மாமா தான். என்ன நோமா தான் எல்லாத்துலயும் 50-50 இப்ப என்ன மட்டும் தனியா கழிச்சு விடுறியா? ஏண்டா கோட்டசாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன், இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா என்ன திட்டாத, உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன். ஐயோ இந்த ஆளு நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமதுரை பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றேன், நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. ஏய், உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வெளியே. கரெக்ட். நீ கொஞ்சம் எனக்கு வெளிய வேலை போ. இருக்கு. அட வாங்க எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. அது வேலை இருக்குங்க. சொன்ன கேளுங்க. இங்க பாருங்க. அட பாவி, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போ வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்ள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதான் போச்சு. இல்லாட்டி ஆத்தாக்கார போய் உட்கார்ந்து காய் கேக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. ஏய், அங்க பாரு. ஏய், சோறு வருது. அறியாது மாமா, சாப்பிடலாம்டா. அங்க பாக்காது மாமா. அடச்சே. ஏய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா. ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சு தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்த? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையா, ஏன்டா கழுத்த இருக்கிற? அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய், நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சை தான்டா எடுக்கணும். வீட்டுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? போய் சாப்பிடலாம். கொண்டாங்க. நிறுத்துமா, இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா, நான் சாப்பிடுறேன். ஆமா, இது பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவரே. காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அல்றா மாப்ள. அந்த அல்ட்டு அல்ட்டு கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. ஆனா கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். முருகா புடுக்கல மூக்க விடுறா. அட கொடுங்க. அட போங்கடே. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருனே. அப்பு, ஏய், ஐயாவோட ஸ்டைல் இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போடா. நோ, நான் சொல்றேன், நீ எடுனே. ஏய், மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையா இருக்காது. என்னது கையே இருக்காதா? என்ன? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது உக்காரு டாவா? கோட்டசாமி, அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? ஒழுங்கா உட்காரு. மூஞ்சி ஆளு வக்கே படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த புடி கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல, திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துறேன் பாரு. கத்துன கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு, முக்குறுனி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்ள, ஒரு 5 ரூபாய் பணம் கொடு. கடைக்கு போய் ஒரு காசு அடிச்சிட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மாதிரி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்ள, செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபாய் காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு. ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பெரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, முதல்ல தெரிஞ்ச கொன்னுரு மாமா. நீ என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன் உங்க மாமா காட்டு முத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி. அண்ணா,
குட்டியா இங்கதான் இருக்கீங்களா? சட்டை இருந்து பாடுதியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாது, நீ தானே எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்னண்ணே நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. எங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு. அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க வேட்டி பாக்குறியா? பாத்துக்க. சட்டை பாக்குறியா? இந்த 10 ரூபா காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 வயசு ஆகுது. எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதினி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்பிள நில்லு. நேரத்தை சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன், மாமா சொல்லிதான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். உங்க தம்பி கெட்டு போறதுக்கு நீங்க தாங்க காரணம். அவன் குடிக்கிறதுக்கு சீட்டாடுறதுக்கு நான் தான் கத்து கொடுத்தேங்கறியா? இல்லைங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சிருப்பான்ல. இவன் கெட்டது போதாதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை இருக்க சொல்லையா? பொறுப்பே இல்லாத அந்த பையல எவ கட்டிக்குவா? அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பாங்க. கம்பம், குமுளி, கூடலூர்ல இருந்து கிழக்கிட்டு சின்னமனூர், தேனி, வரசராடு வரைக்கும் என் பொண்ணு பேர் வைத்த ஆட்டக்காரி தான். இருந்தாலும் ஒரு ஆட்டக்காரன் புருஷனா வந்தா தானே 2 பேரும் முழுசா வயித்த கழுவ முடியும். உன் குழந்தைன்னா சதா குடிச்சிட்டு சீட்டாடிட்டு திரியறாரு. அவங்க அண்ணனே பொண்ணு கேட்க வரல, நீ எப்படி தாய் வந்த? எதை நம்பி நான் பொண்ணு கொடுக்குன்னு சொல்லு. அவன் சாராயம் குடிக்கிறான் தானே தவிர சம்சாரத்தை வச்சு காப்பாத்த தெரியாதவன் இல்ல. என்ன நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. அவனை ஒரு மனுஷனாக்கி உங்க பொண்ணை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. என்னமோ தாய், நீ இவ்வளவு சொல்ற. உன்னைய நம்பி தான் என் பொண்ணை கொடுக்குறேன். மகனே, உன்னை நம்பிதான் பொண்ணை கொடுக்குறாங்களா? நீயே தாலியை கட்டி நீயே வச்சு பழச்சுக்க. மரிமா, போய் புள்ளைய கூட்டிட்டு வா. ஏய், மாப்பிள்ள உன்னைய பாக்கணுமாவா? நான் வரமாட்டேன். வாடி. மாமா வரமாட்டேன். மாமா என்ன இது பம்பாத்து வேலை இருக்கு? பொண்ணு வெளியே வந்தாதார மாப்பிள்ள பொண்ணை பார்த்து புடிச்சிருக்கு புடிக்கிற சொல்லக்கூடிய அதானே? மாப்பிள்ள என்ன சும்மாவா? முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. எப்படி உன் முகர கிட்டக்கே பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு வீராப்பு வேறையா? பொண்ணை கண்ணை காட்டாமலேயே தாலி கட்ட வச்சிருவேன். சுமார் நீ அவசியம் பொண்ணை பார்த்து தான் ஆகணுமா? பின்ன அப்ப ராத்திரிக்கு இங்கதான் தங்கள். எப்படி மாமா? இப்ப பாரு. ஐயோ, வயிறு வலிக்குதே அம்மா. ஏண்டியம்மா, எல்லா பிள்ளைகளும் மொச்ச பயிறு, தட்டை பயிறு, கல்லு பயிறு, முத்து, காணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. நீ என்ன வெறும் கம்மம்பிள்ள கொண்டு வந்திருக்க? உன் மனசுல என்ன அம்பிட்டு ஆசாரியாத்தா வளர்த்து வச்சிருக்க? அம்பூட்டு மழைப்பயிரையும் உன் மழைப்பயிரையும் தலை வளர்ந்து வளர்த்துருக்கு. உன் மனசுல அம்பூட்டு ஆசையா? உன் ஆசையெல்லாம் நினைச்ச ஒரு பாட்டா படித்த வெக்கமா இருக்கு. ஏய், நீ இந்த கோடிச்சாமி கட்டிட்டு தானே மழைப்பயிர் போட்ட? பிறகு என்ன பாடி?
உதைச்ச? அவன் இவ்வளவு ஒழுங்கா படுத்திருக்கா. உனக்குத்தே கால இருக்கு சும்மா அடிச்சிருந்த மனுஷன் எப்படி தூக்குறது? பேசாம படுறா. இவன் ஒரு எரும மாடு. எவன் உதைச்சானே தெரியாம என்ன மிதிக்கிறான். வரா வரா. மூஞ்சி காட்டு. காட்டு போறியா இல்லையா? பொண்ணு பக்கம் தானே வந்திருக்க. என்னமோ கிராக்கி பண்ணிக்கிறேன். மூஞ்சி காட்டு. காட்ட புரியா இல்லையா? உன்ன கற்பழிக்க வந்த நானு. மூஞ்சி காட்டு. திரும்ப புரியா இல்லையா நீ? என்னப்பா நடராஜன் சத்தம்? என்னப்பா என்ன ஏண்டா உதைச்ச? அங்க பாத்தியா? சின்ன பையன் தானே இவ்வளவு ஒழுங்கா குப்புற அடிக்க படுத்திருக்கான். நீ எருமை வயசு இருந்துகிட்டு என் மேல ஏண்டா ஒண்ணுக்கு இருந்த? நான் எங்கடா ஒண்ணுக்கு இருந்தேன்? வேற எங்க இருந்துடா வருது? ஐயா ஐயா, என்ன மாமா அசந்து தூங்கிட்டு இருக்கப்பா? தூங்கிட்டு இருக்கியா? ஏன்பா உன்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்ததே நான் தான். வந்த இடத்துல இப்படி ஒண்ணுக்கு அடிச்சு நார அடிச்சுட்டேப்பா எங்களை. நான் எங்க மாமா ஒண்ணுக்கு இருந்தேன்? பின்ன வேட்டி வழியா கட்டிலுக்கு கீழே சொட்டு சொட்டா வந்துகிட்டு இருக்குதே, அது என்னது? ஐயோ, நாங்க வேட்டியை திறந்து வைப்போமா? நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, பரிசம் கூட போட்டாச்சு, அப்புறம் என்ன வெக்கம்? இந்த கால எப்படி கூட ஐயோ தப்பு. இப்ப இப்படிதான் சொல்லுவேன். முத ராத்திரில இந்த கால என் மேல எங்க பட போகுதோ அப்ப மட்டும் தப்பு இல்லையாக்கம். உனக்காக ஆசையோட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐயோ நான் போறேன். அண்ணே முசவரட்டி, என்னடா தம்பி எலிவிரட்டி? 6 மாசத்துக்கு முன்ன ஆனவன அரண்மனைக்குள்ள போய் அந்த புறத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனியே, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? அந்த கதை ஏன்டா கேக்குற? ஆட்டை வித்து மாட்டை வித்து அரைஞ்சு தெரிஞ்ச கோழியை வித்து அம்மடி தொட்டை ஒன்னா சேர்த்து கொத்த பாட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஒத்திரமா பொண்ணு பாக்க, அப்புறம் அங்க இருக்கிற பொம்பளையா ஆம்பளைய பாத்துல போல இருக்கு. ஆமா, நீங்க போய் ஆமா போடுற ஆளை பார்த்தோன்னே அஞ்சு போட்டாலும் அதையும் மீறி ஆமணக்குள்ள போனா பொண்ணோட அப்பன் பொடிமட்ட வாயன் பொசுன்னு கேட்டு விட்டா சீரன தர வேண்டும். ஐயா, அதுக்கு வாழப்பா 4 அடியாச்சி. அகத்துக்கீரை கட்டு 3 அடிச்சி. ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி 5-6 கூட சீரா கொடுத்து கட்டிட்டு வந்துடா பொஞ்சாதிய ஒய்யார கொண்டு தாளம் பூவான் உள்ள இருக்கிறது ஈரும்பேனுங்கிற மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ வவுசி முக்கருடைய நீங்கிறா 3 வேளையும் தூங்குறா முச்சந்திர நின்னுகிட்டு ஊர் புறணி பேசுறா. அது மட்டுமா இன்னும் கேளு போடு.
அடாடாடாடாடா கலக்கிட்ட போ. ஆட்டம்னு ஆட்டம், பாரிஜாதம் ஆடுறதுதான் ஆட்டம். அவளால இந்த ஆட்டத்துக்கு பெருமை, ஏன் இந்த கூட்டத்துக்கே பெருமை. அவன் அழகும் ஆட்டமும் என் கண்ணு மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இப்ப போய் வீட்டுல படுத்தாலும் என் கனவுல பாரிஜாதம் தான் வந்து ஆடுவான். அவளுடைய ஆட்டத்தை பாராட்டி இந்த 10 பவுன் செங்கிலிய வெகுமானமா போடுறேன். பெரியவள முழு தேங்காய் நாய் கவன மாதிரி நாய்க்கும் பாரிஜாத்தை கவிக்கிட்டு விட மாட்டேங்கிறானடா. அது வேற ஒண்ணுப்பா, அந்த நாய்க்கன் பாரிஜாத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி நல்லா அனுபவிச்சான். என் பவுனு. அப்புறம் அந்த இளிச்சவன் பழனிசாமி தலையில அவளை கட்டிக்கான். அந்த பழைய பாஸ்தத்தை இப்ப இப்படி தீர்த்துக்கிறியா? பாரிசாதம் எந்த ஆட்டத்துக்கு போனாலும் நாக்கியர் சீப் அனுப்புவார் தெரியுங்களா? நாக்கிற்கு பாரிசாதம் மேல அலாதி பிரியம்ல. என்னங்க இன்னும் வரங்கலையா? நாய்க்கிறேன். உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? தெரியும். அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரா? அவர் கேட்டாரு, நான் மாட்டேன்னுட்டேன். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னங்க இது, நம்ம பொழப்பு ஆடுற பொழப்பு. ஆட போற இடத்துல எவனவனோ என்னென்னமோ வளர்றான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமாங்க. சரி சரி, இனிமே நீ ஆட போக வேண்டாம். ஏன்? அந்த நாய்க்கரை உன்னையும் சேர்த்து வச்சு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அந்த காதல கேட்டுட்டு என்னால நிம்மதியா தொழில் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீ ஆட போக வேண்டாம். என்னங்க இது, நம்ம தொழில்ல முகத்துல நேரம் மங்குற வரைக்கும், தோல்ல சுருக்கம் விழுற வரைக்கும் தான் பொம்பளைக்கு மவுசு. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ, அதுக்கப்புறம் ஒருத்தரை நாட கூப்பிட மாட்டாங்க. அப்படின்னா 5 வயசுல அரிதாரம் பூசி தலையில ஏற்றி வச்சுக்கிறவங்க எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் நான் பேர் வாங்காம போனதில்லை. அது எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் இறக்கி வைக்க முடியும்? உயிரை விட எனக்கு மானம் தான் பெருசு. இனிமே உன் தலையில கரக ஏறுனா உன் கழுத்துல இருந்து தாலி இறங்கிட்டு. என்னடா இது, பெரிய ஆட்டக்காரிக்கு உட்கார்றக்கு ஒரு சேர கூட காணா. இத இருக்கு. எங்க போயிட்டா பழனிசாமி? பழனிசாமி எங்க போயிட்டா? நாங்க கும்பிடுற சாமியாது. இது மேல உட்கார்ற ஏன் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னவா உதச்ச? யோ, நான் யாருக்கு தெரியுமா? உனக்கு கடை கொடுத்தவியா? உன் கல்யாணத்துக்கு 2000, உன் தம்பி கல்யாணத்துக்கு 3000, வட்டி 3000, ஆக மொத்தம் 8000 உடனே எடுத்து வையா. புரியல? அப்புறம் எதுக்கு அவனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது? இத பார், நாளை காலையில 7 மணிக்கு வருவேன். மொத்த படத்தையும் எடுத்து வைக்கல, உன் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துருவேன். ஜாக்கிரதை. என்னையோ உதச்ச? எவ்வளவு ரூபாய் கடன் கொடுக்கணும் சொல்லு. 8000 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆடினா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏய், ரூபாய் வாங்க அவட்ட குடுறா. ஆத்திரல கொடுத்த காலம் கெட்டு போச்சு. இந்தாப்பா பழனிசாமி, சாவி இந்தா. ஏன் பாரதியா தங்க போயிட்டா? நாக்கி ரொட்டி சீப்பு வந்தது. உன் பொண்டாட்டி சீவுனா சிங்காரிச்சா பொட்டு வச்சு மினுக்கிக்கிட்டு போயிட்டா. நாக்கிற விட்டு ஜீப்ல போக வேண்டாம்னு சொல்ல. என்ன இது, வாசல்ல இருக்கிறாங்க ஜீப்பு? அடியாத்தி, இப்படி படத்தை ஒரே நல்ல கொடுக்குற ரொம்ப புள்ளிய இந்த படையிலே கிடையாது. பழனிசாமி, உன் பொட்டாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே கிடையாது.
பாச்சாவா உனக்கு எப்பப்ப பணம் வேணுமோ அப்பப்ப என் வீட்டுக்கு வா, நான் தர்றேன். ஜீப்பு தாரே வாசல் அடிக்குது, அப்புறம் என்ன உனக்கு கவலை? யோ ரூபாய் வாங்கிட்டல, வேலையை பார்த்துட்டு போயா. அதுவும் சரிது, வர்ற பாரிஜாதா. நெல்லு, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. பாரிஜாதம், இந்த வெங்கம் போயிட்டு போய் கெஞ்சிட்டு கிடக்குற. அவன் கட்டின தாலியை கழிச்சு அவன் மூஞ்சல் எரிஞ்சிட்டு வா, நான் உன்னை மகாராணி எனக்கு வச்சு காப்பாத்துறேன். இது ஏன் குடும்ப விஷயம், அனாவசியம் நீ தலையிடாத. எதிரா குடும்ப விஷயம்? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? வரம் இருந்து தவம் இருந்து ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று ஒரு மகராசம் கையில பிடிச்சு கொடுத்தேன். அது அப்பப்ப புருஷனை முண்டாட்டிய சோடியா வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போனா பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க இது ஒத்தையா வந்து நிக்குதே, எங்க போய் சொல்றது? பொண்ணா பிறந்தவ செத்தாலும் புருஷன் வீட்டுல சாகணும், வெந்தாலும் புருஷன் கையால வேகணும். அதுதான் ஒரு பொம்பளைக்கு தலையெழுத்து. இது கூடவா தெரியாத ஒரு பொட்டச்சிக்கு? வாயில என்ன வச்சிருக்கீங்க? எடுத்து சொல்றது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, வந்ததுக்கு வெந்த களியை தின்னுபிட்டு புறப்படு. மருமகன் தங்கமானவரு, எப்படியாவது கால்ல கையில விழுந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன். நம்ம பொழப்ப கண்டவனோட சேர்ந்து ஆட வேண்டிய பொழப்பா போச்சு. இந்த தொழில பொண்டாட்டி மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது. இனிமே அவரோட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். பிறகு ஆயுசு பூரா இங்கேயே மொட்டுக்கட்டையா கிடக்க போறியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பாத்துக்கிறேன். என்ன வழியை பாப்ப? பாரிஜாதம், பாரிஜாதம், ஐயோ என்ன இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுக்கு இருக்க. சரி சரி, தலைகளை சீவிக்கிட்டு வரசா புறப்படு. எங்க ஆட்டத்துக்கிட்ட அச்சரம் வாங்கியிருக்குமா இல்லையா? எப்போ கட்டின புருஷனையும் சந்தேகப்பட்டாரோ இனிமே நான் ஆட மாட்டேன். எப்ப அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து அவரே இந்த சலங்கையை எடுத்து என் கால்ல கட்டுறாரோ அன்னைக்குத்தான் நான் ஆடுவேன். உன் தங்கச்சி புள்ள பத்துட்டாண்டா, ஒரு பய ஊர்ல ஆட கூப்பிட மாட்டான். அப்புறம் என் தங்கச்சிக்கு நகை நட்டு சேர்த்த மாதிரிதான். பேசாம நான் சொல்றத கேளு, இங்க வா, கருவை கலைச்சிடலாம். மாப்பிள்ள, என்ன மாப்பிள? ₹10 சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, பேசும் வாய் மூடிட்டு கடை. தங்கச்சி தங்கச்சி, நீ மாசமா இருக்கல, பார்த்தா அந்த கசாயத்தை குடிக்க சொல்லுச்சு. என்ன பண்ணுது? குடிச்சு விட்டு கஷாயத்தை குடிச்ச பயிர் ரொம்ப வலிக்குது. என்னது? நான்
கொடுத்தனா? நான் கொடுக்கலையா ஆத்தா? அண்ணன் சொல்லுச்சு. ஐயோ, என் பிள்ளை என்னவோ பண்ணிட்டானுங்களே. சத்தேரு ஆத்தா, இந்த வாரு சத்தேரு. இதை குடிச்சிடாத்தா. பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. ஆண்டாளு, பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. பணியாரத்தை ஒரு மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோட்டு சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை ஒரு மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவன் தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவறு உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் ஏண்டா பழனிசாமி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா இதெல்லாம்? பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணி என் வீட்டு குட்டியாந்தப்போ 5 பவுன் நகை, அண்டா குண்டா அடுக்கு செட்டி, அம்மி திருகல்லு, உரலு உலக்க, ஊசி நூலுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்தான். அதையெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதையும் அவளை கொடுக்க சொல்லுங்க. ஏப்பு, பெரிய யோக்கிய மாதிரி உனக்கு சேர வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே, என் மகளை நான் உங்ககிட்ட எப்படி ஒப்படைச்சேன்? நான் ஒப்படைச்ச மாதிரி அவரை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? ஏன்பா கிளை வாட்டுக்கு எக்கு தப்பா கேள்வி கேட்டு மடக்கிட்டு இருக்கிற, நீங்க வாட்டுக்கு பேசாம இருக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆத்தாளுக்கு சொந்தம், ஆம்பளை பையன் பிறந்தா அப்பனுக்கு சொந்தம். இதுதானே நம்ம கிராம பஞ்சாயத்து நாய்கிற. பிள்ளைய சத்து புடிமா, நாக்க புடுங்குற மாதிரி நான் கேக்குறேன். புள்ள அப்பனுக்கு சொந்தம்னு சொல்றியா? 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்ச சொந்தத்தை தவிர அப்பனுக்கு பிள்ளைக்கு வேற என்ன சொந்தம் இருக்கு? புள்ள வயித்துல இருக்கிறப்போ 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவை வாந்தி எடுத்தேன். கஞ்சி தண்ணி செல்லாம கிழக்க மயக்கமா கிடந்த இந்த அப்பா அப்படி கிடந்தாரா? இதை திண்டா பிள்ளைக்கு சளி பிடிக்கும், அதை திண்டா பிள்ளைக்கு மாந்த வரும்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி வயிற்றுல இருக்க பிள்ளை நல்லபடியா பார்க்கணும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை கசாயத்தை ஒட்டு மொத்தமா குடிச்சேன். இந்த அப்பா எந்த கசாயத்தை குடிச்சாரு? திரும்பி படுத்தா பிள்ளைக்கு கை சுழுக்கும், புரண்டு படுத்தா பிள்ளைக்கு கால் சுழுக்கும். ரவைக்கும் பகலுக்கு தூங்காம கிடந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளைய சுமக்க பாரமா இருக்குன்னு சொல்லி செத்த நேரம் இறக்கி வைக்க முடியுமா? இம்பது கஷ்டத்துல உன்னையாவது இந்த அத்தம் பட்டிருப்பாரா? என் கூட பிறந்தவனு பிள்ளைய கொல்லணும்னு கருவை கலைக்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டாயா? அது அப்படியே கரைஞ்சு போட்டு விட்டுருந்தா எனக்கு சேர வேண்டியது எதையா கேட்பாரு? பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறவ ஆத்தா அதை அப்படியே அடிச்சுட்டு போறவ தகப்பனா நல்லா இருக்கியா ஜாயம்? பேரு கால நேரத்துல புள்ள குறுக்கால விழுந்துருச்சு, பெரிய உசுர செத்து போகும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்தி அப்பா கிட்ட சேர்த்திருக்காரு சொன்னவன் நாயா? செத்த மறுபழப்பு படைச்சு வந்திருக்கேன். இந்த கஷ்டத்துல எதையாவது நீங்க பாத்தீங்களா?
புள்ள தகப்பனுக்குத்தான் சொந்தமா. சொந்தம் பிள்ளை கொடுமா. என்ன நாய்க்கிற வாயடிச்சு போச்சு? பழைய உறவு தடுக்குதா? என்ன பாவத்தை செஞ்சமோ இந்த கேவலப்பட்ட மனுஷ ஜென்மத்தை எடுத்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல அந்த பச்சை குழந்தையின் தாயம் பிரிச்சு அந்த பாவத்துக்கு என்ன ஆளாவ சொல்றீங்களா? வேணாம்பா, இந்த பஞ்சாயத்துக்கு நான் வந்ததே தப்பு. உங்க வாயாலே அந்த கருமத்தை சொல்லிங்க, நான் போறேன். டேய், பிள்ளை பிள்ளைக்கு பழனிசாமி கிட்ட கூடுறா. பச்சைப்படியில தீயள்ளி கொட்டின மாதிரி என் பொண்ணுகிட்ட இருந்து புள்ளைய பிடிச்சு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. மாப்பிள, பட்டியரம்பட்டிக்கு ஆட போன என் தங்கச்சி என்ன காணும்டா? இந்த 10,000 ரூபாய் உன் ஆயுசுக்கும் பார்க்க முடியாத தொகை. இந்த பணத்தை வச்சுட்டு உன் சாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் தங்கச்சி கட்டுவை. பணக்காரனை பகைச்சுக்காத. நில்லையா? இந்தாங்க 10,001. இதுவும் என் வாழ்க்கையில பார்க்க முடியாத தொகைதான். இந்த பணத்தை வச்சுட்டு உங்க தங்கச்சி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஆட்டக்கார கழுதிங்க பழக்கணும்னா எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு முன்னால விரிச்சுதான் ஆகணும். உனக்கெல்லாம் ஒரு வேட்டி. தெருவில் கூட்டாடுறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏழைங்க ரத்தம் கொதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் தான்டா யமன். முக்கால் சோளத்துக்கு முக்கி முக்கி கொட்டடிக்கிற நாய்ங்க நமக்கு சமமா மல்லு கிடைக்கிறதா? நம்ம அழுக்கு வேட்டிய உடனே அந்த தூசி திண்டு பிழைக்கிற நாய்களுக்கு அம்புட்டு கொடுப்பா. போல் பேசுற கோட்டை நமக்கு பூசாயா? தலைகட்டு காவல் வழி முடியா? அவளை கண்ட விடமா வேண்டி கிளம்ப வேண்டி உறவு பண்றோம். என்ன செய்ய முடியும் தெரிய வேண்டாம். இதனால 18 பட்டினங்களுக்கும் தெரிவிக்கிறது என்னண்டா, கல்யாணம், காது குத்து, சாமி கும்பிடு, எந்த விசேஷம் உண்டாலும் பழனிசாமியை நம்பி கோட்டசாமி வகையறாத யாரும் ஆட்டத்துக்கு கூப்பிடக்கூடாதுங்க. இது ஊரு பெரியவங்க உத்தரவு சாமியோ. பாலா, என்னங்க, என்னைக்காச்சும் யாராவது அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? இல்லம்மா, பணக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சுத்துப்பட்டில யாருமே நம்ம ஆட்டத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பொழப்ப பாத்தியா? வேஷம் கட்டினா நம்ம ராஜா ராணி, வீட்டுக்குள்ள தரித்திரம். ஊரெல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆனா நமக்கு மட்டும் முழு பட்டினி. அப்படி சொல்லாத தம்பி, வித்தக்கார என்னைக்குமே வீணா போனதில்ல. உட்காருங்க தம்பி, சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயுமே உன் ஆட்டம் நடக்க விடாம பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசு கேட்கல. பணக்காரன் கூட கட்டுப்பாட்டை மீறி வந்திருக்கிற. 7 பெட்டி திருவிழா,
பட்டிக்கு 3 நாள் ஆட்டம், ஆக மொத்தம் உனக்கு 21 நாள் வேலை கிடைக்க போகுது. இப்ப இந்த 5000 ரூபாய் அச்சாரம் வச்சுக்கோ. திருவிழா முடிஞ்சதும் 10,000 ரூபாய் ரொக்கமா தர்றேன். நாளை கருக்கல்ல நீயும் உன் பொஞ்சாதியும் புறப்படணும். இந்தா புடி. பணத்தை பிடிப்பா. இல்லன்னு என் பொஞ்சாதி இப்ப மாசமா இருக்கா, 4 மாசம். அவ இப்ப ஆடக்கூடாது. நான் மட்டும் ஆடுறேன்னு இதுல பாதி ரூபாய் கொடுத்தா போதும். அந்த தொழில ஆம்பளைக்காகப்பா மவுசு. பொம்பளைங்க ஆடினா தான் 4 சனங்க வந்து பாக்குறாங்க. கொஞ்சாது ஆடலன்னு வச்சுக்கோ, இந்த கான்ட்ராக்ட நான் உனக்கு கொடுக்க முடியாதப்பா. காலம்புற வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட உனக்காக இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறேன். கருக்கல்ல வந்து எனக்கு பதில் சொல்லு. எங்க போயிட்டா பலா? ஏட்ட பாலாவை பாத்தியா? பாக்கலையா ஐயா? எங்க போயிருப்பா? செல்லமாக்கா, என் பொஞ்சாதியை பாத்தியா? பாக்கல போய். பைய பைய அதனால என்னாச்சு பலா? என்னாச்சுமா? அக்கா என்னாச்சுக்கா? என்ன ஆச்சு? எல்லாம் வழக்கம் போல. அதே 21 நாள் திருவிழா வருது இல்ல, அதே கர்ப்பத்தை கழிச்சு விட்டா. மாதிரி நாடோடிகளுக்கு புள்ளையை தவிர வேற சொத்து சுகம் என்னமா இருக்கு? நான் எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஏன் இப்படி செஞ்சேன்? என்னங்க செய்ய சொல்றீங்க? நாம தான் தர்த்தரத்துல பிறந்துட்டோம்னா நம்ம வகத்துல தரிச்சதாவது கொஞ்சம் யோகமா தரிக்க கூடாது? இப்ப இந்த 21 நாள் திருவிழாவை விட்டுட்டா இன்னும் 9 மாசத்துக்கு திருவிழாவே கிடையாது. அது வரைக்கும் நாம எப்படி வகத்தை கழுவ முடியும்? இது எப்படி வகத்துக்குள்ள வளர்த்து என்னால காப்பாற்ற முடியும்? பேரு கால செலவுக்கு கூட கையில காசு இருக்காது. எப்படி பெத்தெடுக்க முடியும்? அப்படியே பெத்தெடுத்தாலும் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு என்னால ஆட்டத்துக்கு போக முடியாது. புள்ளைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், சீக்கிரம் சீரனு வந்து வைத்தியம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல என் புருஷனை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைங்க. என் புருஷனோட பசியை தீர்க்காத புள்ள எனக்கு தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா என்னால 10 புள்ள கூட பெத்துக்க முடியுங்க. எனக்கு நீங்க போய் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அறிவு கெட்டவனே, தமுக்கு அடிச்சு தண்டரா போட்டு எவனும் ஆட கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, பிறகு எப்படி அட்வான்ஸ் கொடுக்க விட்ட? அவன் நிம்மதியா ஆடிட்டு வீடு போய் சேரக்கூடாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ.
என்னம்மா இது கருமாயம்? நேத்து கருவை கழிச்சு விட்டு இன்னைக்கு ஆட வந்திருக்காளே, பச்சை உடம்பு தாங்குமா? என்னத்தா பண்றது, நம்ம பழப்ப அப்படிதான். கரகத்தை தலை வச்சுக்கிட்டு ஆடுறப்ப ரூபாயை கீழே போட்டா அத கண்ணிலே இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு இந்த படாய்க்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு தையா தக்கான ஆடிட்டு ஒண்ணுமே சொல்ல போனா எப்படி? இந்தா இதை எடு பாப்போம். ஐயா, என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அவன் இந்த அளவுக்கு ஆனது ரொம்ப பெரிய விஷயம். என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க ஐயா. நான் இனிமேல் உங்க ஒம்பு தும்புக்கே வரமாட்டேன். நான் இப்ப திருந்துட்டேயா, அவளை விட்டுருங்கய்யா. ஏண்டா துட்டுவாங்கள கை நீட்டு, என்ன சக்கத்துக்காரங்க ஆட சொல்ற பேப்பல. ஐயா உங்க காலை வேணா. கொண்டடா இந்த இதை எடு. சீக்கிரமா ஓடி போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வா, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். போடா. பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ண வண்டி பிடிக்க போறியாங்க? ஐயோ, எங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ஐயா, என் பொண்டாட்டி சாக கிடக்குறாயா? ஏண்டா கூத்தா, எதுக்குடா பொண்டாட்டி புள்ள செத்தா சாகட்ட விடுறா. ஐயா, என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன். ஐயா, என்ன விடுங்க. ஐயா, இந்த தாளை பிடிச்சி கேட்கிறேன். வலிக்க
என்னைய சாக விட்டாதீங்க சின்னதா. தம்பி, கோட்டச்சாமி எங்க போன என்ன ஆனாண்டே தெரியல. எம்பிட்டு நேரம் தான் பிரேயத்தை வச்சிருக்க முடியும்? எடுத்துக்கலாம் ஐயா. கொஞ்சம் பொருண எப்படியும் வந்துடுவான். பழனிசாமி, நொந்து போன வேணுப்பா. இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா உழைஞ்சு போயிடும். எடுத்துருவோம். ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்க. கடைசியில் அவன் மூஞ்சல கூட முழிக்க கொடுப்பன இல்லாத போச்சப்பா. சாமி, என்னடாது? வாடா ஐயா, வாடா என்னங்க, எனக்கு ஒரு ஆசைங்க. என்னம்மா? சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து போகணுங்க. தம்பி, என்னப்பா மயானத்துல வந்து குழி வெட்டிக்கு இருக்க? சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து போகணும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணா. ஆனா இந்த கொடுமைக்காரி என்ன ஒத்தையில விட்டுட்டு அவ மட்டும் போயிட்டா. அவ போயிட்டா நான் மட்டும் இருந்துருவேன் நினைச்சாளா? நானும் சீக்கிரமா செத்து போயிடுவேன்.
நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாலாமணி பக்கத்திலேயே என்ன புதைக்கணும். அதுக்காகத்தான் இந்த குழி. தயவு செஞ்சு இந்த குழியில வேற யாரையும் புதைச்சிடாதண்ண. நீங்க கருவாடு பச்சை மிளகா கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கருவாட பார்த்தானே வாங்கி வந்தா. நான் என்ன இழுத்து வேணா, ஒரு கருவாடு தின்னு பார்த்தானே வாங்கிட்டு வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி சரி, ஏன் கொடுங்க, நான் அரைச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு, அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க, ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ கஞ்சி பழி கூட வந்துருவான், வேல்பாட்டி இன்னும் காணுமே. ஆட தானே போயிருக்கான், வந்துருவான். இதான் வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பைய வருஷம் இல்லைன்னா கை விட மாட்டேங்குது, கால் விட மாட்டேங்குது. அப்பா, சாராயம் குடிச்சியா? காட்டு குடிச்சோண்டா கட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்ட சன்மானம் தாண்டா ஒரு கலைஞர் தொழில் எத்தனை வருஷம் நிலைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி எடுத்து போய் கபகமான பட்டி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சசி எடுத்து வையே, வந்து 2 பேர் சாப்பிடலாம். அடடடா, என்ன வாசனை என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் எரியுது. ஆண்டாளு எப்ப வர போற? ஆண்டாளு எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. பால அப்ப குடிச்சுக்குருவோம். முத ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம். அப்பா இருங்க, புள்ள அழுது பால் கொடுத்துட்டு வரேன். என்னது புள்ளையா? அப்பா பாரு, அப்பா பாரு. இது யார் புள்ளது? நம்ம குழந்தை. என்னது இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல? அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா, தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை குடுமா. ஆஹா, குழந்தை பாருடே, உன்னை விட சிகப்பாரு. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா பாத்தி,
நல்ல வாசி. வாழ்க இரண்டாவது புருஷன், வளர்க இன்னொருத்த பொண்டாட்டி. ஆறது வீட்டுல வெளியில வா. யார் நீங்க? என்ன வேணும்? இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பாரு யாருங்க நீங்க? என்ன எதுக்கு சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி வேட்டு சட்டையில நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவன் சரியா பாருடி. மாமா ஓடியா மாமா, என்ன காப்பாத்துங்க மாமா. விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான். உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு. தொங்குன காது யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவள் காத்த முத்துன்னு சொல்லி பாரு, 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டனாவை பத்தி கேட்டு பாரு, உன் பாட்டனுக்கு கேட்டு தெரியும். நல்ல அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வெட்டி சாரமலையில ஒல வச்சு சரளிக்கல்லைய கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் பாடாவா. எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிகிறா சாமி. இவள சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி பழனிசாமி வா வா. யார்கிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற என்னன்னு கேளு. என்னப்பா அது? நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற. கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? வாடா வாடா. தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமலையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழனிசாமி சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா. எல்லாம் அமுக்குடா. டேய் என்னடா அது? சித்துவான் உறங்குறாங்க. தூட்டு தூட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். நம்ம வந்துச்சு. தூக்கம் வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. இதை கொஞ்சம் பிடிங்கண்ணா. எதுக்குடா? கொஞ்சம் இருங்க மாமா, கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, நான் வாசிச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்கணும்னா நாங்க 2 ரூபா. எது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறோம்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சே கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போயிருங்க. ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லிட்டேன். டேய் இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணுமா? தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயிரம் தானே, இப்பவே அவுத்து தர்றேன். அது வேண்டாப்பா. நம்ம பழனிசாமி இல்ல, ஐயா கோமரம்ல கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே அன்றாயர், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்து தர்றேன். ஒரு கிளாஸ் போட்டு வைங்க. போட்டு வைடா. சரி. இந்தாங்கண்ணா, போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பன் மகனு சேர்ந்து டிண்டு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி.
யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் எங்க குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? எதுவா இருந்தாலும் தெருவுல வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வாடி. வா பாத்துக்கலாம். போடி. இப்ப ஆம்பளை போடி. எப்படி கொண்டு போய் பொண்டாட்டியா? விளையா ராஜா. கை விடுங்க. நீங்க தவுல் வித்தாங்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பேரு பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவுல் வித்துவானா இல்ல தவுல வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீ. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன், தெரியுமில்ல? தெரியாதுங்கம்மா, உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா? வேணுங்கம்மா. கிலோ என்ன விலைங்க? அடி தொண்டிக்காது. பட்டு எப்படி என் நடிப்பு? பிரமாதம் இல்ல பைய அண்டடாயிரா. இத வச்சு அப்பனை மகனையும் ஆட்டிப்பட மாட்டேன். ஆட்டி அமராவதி பஞ்சமி நான் ஜம்பிங். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், யார் உனக்கு மாமன்? நீதான்ப்பா. புருஷனோட தகப்பன மாமேன்னு சொல்லாம சித்தப்பன சொல்லுவாங்க. யார் உனக்கு புருஷன்? உங்க மகன்தே. அப்படி போட்டு காய்ச்சே. என்ன சொல்ற? உட்காருங்க சொல்றேன். அட உட்கார்ப்பா, கதை நல்லா இருக்கும் போல இருக்கு. உட்கார்ந்தாச்சு. சொல்லு தாயி. நேற்று ராத்திரி ஒரே இருட்டா இருந்தது. ராத்திரினா இருட்டா தான் இருக்கும். புயல் காத்தோட பயங்கர மழை பெஞ்சுச்சா. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படியே கதவை திறந்தேனா இருட்டுக்குள்ள ஒரு உருவம் என்ன அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ள வந்துருச்சு. பார்த்தா உங்க மகன். அந்த நேரத்துல இந்த பையன் அங்க இருக்கு வந்தான். அவன் தான் பேச விடாம தள்ளிட்டே போயிருக்கானே, அதையாம்பா நோண்டி நோண்டி கேக்குற? என்னைய பேசவே விடல. குபீர்னு ஒரு பாய்ச்சல். யார் மேல? என் மேல. அடே கதையில இப்பதான் சூடு பிடிக்குது. சொல்லு சொல்லு. எங்க தாத்தா தடுக்க வந்தாங்க. டுஷன்ல ஒரு கொத்து ஒரு அடி. ஓஹோ, முதல்ல ஃபைட் அப்புறம் ரேப்பா? ரொம்ப டாப். அப்புறம் எங்க பாட்டி ஊர் வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அடி. யாரம்மா? எங்க பாட்டி. உங்க பாட்டிய நம்ம பையன் அடிச்சு விட்டானா? எங்க அவ ஏன் சிப்பி நம்ம காட்டிடுவானு நானே பயந்து பயந்து திர்றேன். அவளை போய் நம்ம பையன் கும்மா குத்து குத்துறானா? நல்லா சுத்திரியம்மா, சுத்து சுத்து. உங்க மகன் உங்களுக்கு பேரம் பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? மாமா, இன்னைக்கு நல்ல பசி, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. பிடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோவமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா, பொம்பளை பார்த்தோன்னு மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? நீ செட்டப் கிட்ட பண்ணிட்டியா? ஐயோ, செட்டப் பண்ணுவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணிட்டியான்னு கேக்குறாயா? ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய பழியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாலும் கெடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள, இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ விசிலு, ரவுடி கொடுக்க கூடாது. போதுமா ஆதாரம்? உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும்? டேய் கொணக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தேன், நான் விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இத நீ. மாமா, அவங்கிட்ட என்ன குசு குசு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டனை போல் இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 100,000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது பையன் வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா, வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னுமா அவன்
சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல? ஊட்டுங்க. ஓ ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க. ஊட்டுங்க. அவ்வு குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. ஐயோ பெருந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க. நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருடி. என் பேத்தி கெட்டிக்காரி. நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டாளே. பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா? என் பேத்தி, என் மகனோட பொண்ணு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பட்டம்மா ஆறுண்டு? கர்மத்தை செஞ்சுபிட்டு காதவழி ஓடிட்டா விட்டுருமா? விதைச்சது முளைக்கணும், முளைச்சது விளையணும், விளைஞ்சத மறுபடியும் விதைக்கணும், விதைச்சது மறுபடியும் முளைக்கணும். இதுதான் என் மனுஷ பிறவியோட லட்சணம். மனுஷன் தான் செத்து போவானே தவிர மனசறிஞ்சு விதைச்ச உறவு சாகாதியா. இதுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. என்கிட்ட பேச மாட்டியா? எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? எதுக்காக என் மேல ஆசைப்பட்ட? நான் சொல்றேன்யா, உங்க அப்பா ஒரு துரோகி. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. பாட்டி நம்ப முடியல இல்ல? உங்க ஆத்தா செத்துட்டான்னு சொல்லி ஒன்னே இந்த உலகத்தை நம்ப வச்சிருக்காரு. உங்க ஆத்தா சாகலையா, உசுரோட தான் இருக்கா. பாட்டி எங்க அம்மா எங்க இருக்காங்க பாட்டி? எங்க இருக்கான்னு கேட்காதய்யா, எப்படி இருக்கான்னு கேளு. சங்கிலி வச்சு கட்டி போடணும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா, இந்த 20 வருஷமா பச்சை பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டா போதும் உங்க ஆத்தாளுக்கு பித்து பிடிச்சிரும். ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாயா. எப்படி இருந்தவ தெரியுமா?
புள்ளைய கொடு நான் கொடுக்க புள்ளைய கொடு நான் கொஞ்சம் நான் சொல்ல மாட்டேன் கொடு புள்ளைய கொடு புள்ளைய கொடு ஐயோ கையில என்ன நான் காட்ட மாட்டேன். பாருங்க அப்படியே எனக்கு கோவம் நான் காட்ட மாட்டேன். பேச மாட்டேன். டொட்டடாய். மல்லிகைப்பூவு மல்லிகைப்பூனா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? எல்லா பூ மேலயும் இல்ல, இந்த பூ மேல மட்டும்தான். இந்த பூ மேலையா? இந்த பூல அப்படி என்ன இருக்கு? வயிறு நிறைய பசி இருந்தாலும் மனசு நிறைய கவலை இருந்தாலும் புருஷன் கையால ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா அத்தனை பஞ்சா பறந்துருங்க. அப்ப இத நானே என் கையால ஒரு தலையில வச்சு விட்டா புருஷன் மேல ஆசை வரும். அப்படியா? ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாடா ஒத்த கண்ணா. என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்க மேல இங்க இருக்கல்ல, எதுக்கு தேடின? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேனே. ஏண்டா வர்றவருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க நான் என்ன குறை வேணலாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானுண்ணே. நீ பெரிய மேதண்ணே. ஓ, சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடனே யாருமே இல்லண்ணே. அடடா, ச்சே. சரி, இந்தா இந்த பணியாரம் தின்னுட்டு போ. பணியாரம் தின்னவனே தெரிச்சு போகுண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகுண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகுண்ணே. அப்ப என்னடா கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றானே. கொடுமடா. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்குல்லண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது? இந்த 2 கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு நான் அலையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ, இருந்த ஒரு கண்ணு போச்சு. ஐயோ போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும் போ. இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா? உங்க ஊர் திருவிழாவுக்கு யார் ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? என்னத்த முடிவு பண்றது? நம்ம ஊர் திருவிழா பழனிசாமி தான் ஆடுறது முடிவு பண்ண விஷயம் தானே. இந்த வருஷம் பழனிசாமியோட ஆட்டம் கிடையாது. கிழக்குச்சமையில இருந்து பெரிய ஆட்டக்காரி காந்தாமணி ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. ஐயா, எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஆடினாரு. அவருக்கு அப்புறம் நானு, எனக்கு அப்புறம் என் மகன். பரம்பரை பரம்பரையா நீங்க தானே எங்களை கூட்டி அந்த ஆட வச்சு பெருமைப்படுத்துறீங்க. இப்போ என் மகன் என்னை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக இன்னொத்தி கூட்டி அந்த ஆட வைக்கலான்னு சொல்றீங்களே, அது எனக்கு கௌரவ பிரச்சனை இல்லைங்களா? ஏயா, காசு கொடுக்கறது நாங்க யார வேணாலும் ஆட வைப்போம். அதை கேட்கறதுக்கு அனாரியா? கூத்தாடிப்பளுக்கு ஏரியா கௌரவம் எல்லாம். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? கூத்தாடினா அவளை கேவலமா போச்சா உங்களுக்கு? ஏய், நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட், 18 பட்டிக்கு பிரசிடென்ட் நானு. ஆனா இந்த ஊரை விட்டு வெளியே போனா
உங்களையும் என்னையும் ஒரு பய மதிக்க மாட்டான். ஆனா அவன் மிதிக்கிற மண்ணெல்லாம் மதிப்புடா. நாளைக்கு நீயும் நானும் செத்து போயிட்டா சொந்த மண்ணுக்கே தெரியாதுடா. அவன் செத்து போயிட்டா உலகத்துக்கே தெரியும்டா. உங்களாலையும் உங்க பணத்தாலையும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமாடா? அவனால உலகத்தையே சந்தோஷப்படுத்த முடியும்டா. அவனை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்கடா. டேய், இந்த வருஷம் திருவிழாவில பழனிசாமி தான் ஆடுறான். எலக்ஷன் காந்தாமன் வரட்டுமியா, அவ கூட பழனிசாமி ஆடட்டுமியா. அதுல யார் ஜெயிக்கிறாரோ அவளை இந்த ஊர்ல நிரந்தரமா ஆட்டுமியா. அப்படியா? போட்டியை நடத்துங்கடா, பாத்துருவோம். பயா கோவாலு, தராதரம் தெரியாத பசங்க. முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டும்டா. ஐயா, ஐயா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையானவர்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அனாவசியமா உங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டு நீங்க சாமியா. எந்திரிடா. இப்ப புலம்பி என்னடா பிரயோஜனம்? நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஊரே உங்களை பார்த்து சந்தேகப்படும். நீங்களே உங்களுக்குள்ள சந்தேகப்பட்டா அப்புறம் எப்படிடா? நீ சந்தேகப்பட்டதுனால எப்பேற்பட்ட பொண்டாட்டி இழந்த. ஒரு பொண்டாட்டிக்கு ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும்னா அது அவ புருஷன் சொல்ற சொல்லுதான் இருக்கு. என் பொண்டாட்டி நல்லவன்னு புருஷன் சொன்னான்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லவன்னு ஏத்துக்குவாங்க. அவனே அவளை கெட்டவன் சொன்னா அப்புறம் எப்படிடா? ஊருக்குள்ள அவளை யாராவது மதிப்பாங்களா? புருஷனால பொண்டாட்டிக்கு பெருமை கிடைக்கணும், பொண்டாட்டியால புருஷனுக்கு நிம்மதி கிடைக்கணும். இதுல எது குறைஞ்சாலும் வாழ்க்கை நாசமா போயிடும்டா. இத்தனை வருஷம் பொண்டாட்டி இல்லாம பொழைச்சியே, என்னத்தை சாதிச்ச? நீ வாழ்ந்தது வாழ்க்கையா? நீ குடிச்சது கஞ்சியா? நீ உறங்குனது உறக்கமா? உனக்குன்னு அழுகிறதுக்கும் உனக்குன்னு துடிக்கிறதுக்கும் ஒரு நாதி இருக்கா? டேய், ஆத்தா இல்லாதவன் அனாதை, அப்ப இல்லாதவன் குருட, பொண்டாட்டி இல்லாதவன் பொணம்டா. இனிமேலாவது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவளை கூட்டு வந்து புத்தியோட போழ. நான் வாரேன். அடியாத்து வாங்க அப்படின்னு 20 வருஷம் கழிச்சு இப்போ அது வந்தீங்களே, உள்ள வாங்க வாங்க. ஏன் பொண்டாட்டி பார்க்கணும்? ஆத்தாத்தா, பார்த்தாதா பார்த்தாதா, இங்க ஓடியா ஓடியா பார்த்தா. உனக்கும் நாக்கினக்கும் தொடர்பாமல. இது மத்தவங்க சொன்னா போயா இருக்கலாம். சொன்ன உன் புருஷன் ஆச்சாத்தா நம்பாம இருக்க முடியுமா? உன் புருஷன் உன்னை வேணாம் தானம்ல, பேசாம ஏன் கூட வந்துரு. நான் கூட இத்தனை நாள் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லி விட்டு போட்டேன் தாயி. அதான் இல்லைன்ற உன் புருஷன் ருசு பண்ணிவிட்டான்ல. என்னடி குத்துக்களுக்காக நிக்கிறவ? இம்புட்டு வருஷம் கழிச்சு உன்னை பாக்கணும் வந்திருக்காங்க. வாய் திறந்து பேசுறி, வாங்கன்னு கூப்பிடுறி. என்னடி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? கூப்பிடுறி. நான் உசுரா நினைச்ச ஆட்டத்தை ஆயுசு பூரா ஆட விடாம பண்ணாரு. நடத்த கேட்டவன் இந்த ஊரையே பேச வச்சாரு. அது மட்டும் இல்லாம உசுர புடுங்கிற மாதிரி என் பிள்ளைய புடுங்கிக்கிட்டு 20 வருஷமா கிழக்கே அலைய விட்டாரு. ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. இவ்வளவு கொடுமை செஞ்ச புருஷன் இனிமே எனக்கு எதுக்குமா? கரையேறாதவங்கிற பேர் இல்லாம புருஷன் கட்டிட்ட, மலடிங்கிற பேர் இல்லாம பிள்ளையும் பெத்துட்டு, அது போதுமா எனக்கு? அவரை பத்தி உனக்கு தெரியாதுமா? அவர் பொண்டாட்டி வேணும்னா என்ன தேடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு எப்பவுமே பொண்டாட்டி பிள்ளைங்க தேவையில்லமா. நாளைக்கு நடக்க போற போட்டியில கிழக்கு சின்ன காந்தாமணிக்கிட்ட தோத்து போயிடுவோம்ங்கிற பயம் வந்துருச்சு அவருக்கு. அவ கூட ஆடி ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் வேணும். அதுக்கு தான் வந்திருக்காரு. பழனிசாமி தோத்தாங்கிறதுக்கு சரித்திரமே கிடையாது. செத்து மஞ்சள் விழுகிறப்ப கூட என் தொழிலோட கௌரவத்தை காப்பாத்திட்டு தான் சாவனை தவிர
அடுத்தவங்க தயவை ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன். இருபதுல நிமிரணும், 60 வளையணும். அதான்ப்பா வாழ்க்கை. ஏன்பா இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற? உள்ள மாதிரி உன்னால ஆட முடியாதுப்பா. எவனோ ஆடிட்டு போறா, விட்டுருப்பா. மாமா, வாழ வேண்டிய வயசும் வீணா போயிடுச்சு, அனுபவிக்க வேண்டிய பருவமும் வாழா போயிடுச்சு, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொண்டாட்டியும் போயிட்டா, தாங்க வேண்டிய நேரத்துல என் பிள்ளைய என்னை விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் எதுக்காக? இந்த கலைக்காக. இனிமே போறதுக்கு என்கிட்ட உசுறு ஒண்ணுதான் இருக்கு. அந்த உசுரும் நான் தெருவில் ஆடிட்டு இருக்கப்பவே போகணும். அப்பதான் நான் உண்மையான கலைஞன். இங்க பிறந்த வீட்டுல உனக்கு என்ன மரியாதை இருக்கு? கூட பிறந்த அண்ணன் உன்னை மதிக்கிறானா? இல்ல அண்ணன் மண்டாட்டி தான் உன்னை மனுஷன் நடத்துறானா? பெத்த தகப்ப உன்னை பத்தி கவலைப்படுறாரா? சொத்து சுகத்தோட ரத்தத்திலையும் பங்கு கொடுக்கறவன் புருஷன் மட்டும் தாண்டி. என் மருமகனோட அழகுக்கும் ஆட்டத்துக்கும் அவர் மட்டும் மனசு வச்சிருந்தாருன்னா உன்னை தலைமொழிகிட்டு 9 பொண்டாட்டி கட்டியிருக்கலாம். செஞ்சாரா அவரு? தங்க முடியும் அவரு. அப்பேற்பட்ட புருஷனுக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த? ஆசைப்பட்ட பொண்டாட்டி ஆதரவா இருக்கலைன்னா ஆம்பளைக்கு அதுதான் பெரிய சீக்கு. அத்தா, நான் அவ்வளவு தூரம் அவரை தூக்கி எறிஞ்சு பேசிட்டேனே. இப்ப மறுபடியும் போனா என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாரா? பழனிசாமி, நீ பெரிய வித்தகாரன்டா. என்னென்னமோ பண்ணி போட்டியில ஜெயிக்கணும்னே முடிவு பண்ணிட்டல. இது உங்க கூத்தாடிகளுக்குள்ள ஏற்பட்ட போட்டியா இருந்தா நான் தலையிட மாட்டேன். நாட்களுக்கு எனக்கு ஏற்பட்ட போட்டி, இதுல நான் தான் ஜெயிக்கணும். அதனால இந்த போட்டியில நீ ஆடக்கூடாது. என் உயிரே போனாலும் இந்த ஆட்டத்திலிருந்து நான் விலக மாட்டேன். சரி சரி பெரியவனே, பழனிசாமி சொன்னதை கேட்டியா? அவன் உயிர் போற வரைக்கும் ஆடுறத நிறுத்த மாட்டானா? என்னத்தா? என்ன தலையில பல்லு விழுந்துருச்சாத்தா? தலையில பல்லு விழுக கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கடவுளே. கோட்டசாமி, என்ன காப்பாத்த நினைக்காத. ஆஸ்பத்திரிக்கு போலாமாண்ணே? பொண்டாட்டி பெருசு இல்ல, புள்ள பெருசு இல்லன்னு இந்த கலைக்காகவே நான் வாழ்ந்துருக்கணும்னா இந்த போட்டியில ஜெயிக்காம என் உயிர் போகக்கூடாது. என்ன இப்ப போய் பிடிவாதம் பிடிக்கிற? ஐயோ ஐயோ, 20 வருஷம் கழிச்சாவது 2 பேரும் ஒன்னா சேருவாங்கன்னு நினைச்சேனே. ஐயோ.
ஒருவனுக்கு ஒருத்தி என்பதும் ஒருத்திக்கு ஒருவன் என்பதும் என் தமிழ் மண்ணில் என்றைக்கும் மாறாத சட்டங்களாய் மதிக்கப்படுகின்றன.